விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம். இது வந்து பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னு பொதுவா என்று அழைக்கப்படுகின்றது. அதுதான் அந்த பேர் தான் பிரபலம். அத தமிழ்ல விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து பிப்ரவரி 2019ஆம் ஆண்டுலேருந்து மத்திய அரசு வந்து இத செயல்படுத்திட்டு வராங்க. மத்திய அரசோடு சேர்ந்து புதுச்சேரி மாநில அரசும் இந்த திட்டத்த மிக முனைப்பா வந்து செயல்படுத்திட்டு வரும். பிப்ரவரி 2019 ஆரம்பிக்கும்போது இதில வந்து இந்த திட்டத்தில வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் குடும்பம் தான் வந்து இதில தகுதியானவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டா ஒரு 2, 3 மாசத்தில அத என்ன பண்ணிட்டாங்க, அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் இது வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, விவசாயம் இல்லாத ஒரு சமயத்தில இந்த வருமானம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற நேரத்தில, இடுபொருட்கள் வாங்குறதுக்கோ, இல்ல மத்த விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்காக அவங்களுக்கு ஒரு சிறு உதவியா இருக்கணும் அப்படின்றதுனால, 4 மாதத்துக்கு ஒரு முறை ரூ. 2000 வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து போவும். அதனால தான் இந்த கௌரவ நிதி அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட போய் யார்கிட்டயும் வந்து கேட்காம, அரசு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ரூ. 2000 வந்து குடுக்குறோம். இதுவரைக்கும் 21 தவணைகள் மூலியமா வந்து 4 மாசத்துக்கு ஒரு தடவ நான் சொன்னேன் இல்லையா? இதுவரைக்கும் 21 தவணைகள் வந்து போன மாசம் உட்பட 21 தவணைகள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ரிலீஸ் பண்ணதில பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி அதாவது இது வந்து புதுச்சேரி, காரைக்கால், யானம், மாஹே. இதில 4 பிராந்தியத்திலயும் இத செயல்படுத்திட்டு வரோம். இதுவரைக்கும் புதுச்சேரி விவசாயிகளுக்காக மத்திய அரசு கொடுத்த நிதி எவ்வளோனாக்கா, ரூ. 35,35,28,000 வந்து புதுச்சேரி விவசாயிகளுக்கு நேரடியா அவங்களோட வங்கி கணக்குல வந்து அவங்களுக்கு இது போய் சேர்ந்திருக்குது. எப்படி இத சேர்க்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில விவசாயிகள் வந்து அவங்க வந்து அந்த இணையதளத்தில போய் மத்திய அரசோட இணையதளத்தில அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட விவரங்கள பதிவு செய்திருக்கிறோம். ஒரு தடவையும் அவங்க வந்து லாட் ரிலீஸ் பண்ணும்போது, ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவாங்க. வெரிஃபிகேஷன் உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில வந்து ஒரு 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 6000 விவசாயிகள் வந்து பதிஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பும்போது, அந்த விவசாயிகள் இருக்கிறாங்களா? இல்ல அந்த லேண்ட் இன்னும் அந்த நிலம் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? இல்ல வேற யாருக்குன்னா அத குடுத்துட்டாங்களா? இப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு, தகுதியான விவசாயிகள் அது எத்தனை பேருக்கு குடுத்தாங்களோ, அதில எத்தனை பேர் தகுதியா இருக்கிறாங்க அப்படின்றத வேளாண் துறை வந்து பரிந்துரை செய்யும். இது எல்லாமே அந்த இணையதளத்திலேயே தான் வந்து நடக்கும். எல்லாமே வெளிப்படையான தன்மையோட இது வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க மத்திய அரசுல என்ன பண்ணுவாங்க, நேரடியா அவங்களோட வங்கி கணக்குல அந்த கௌரவ நிதி வந்து பயனாளியோட வங்கி கணக்கு இது வந்து போய் சேருது. இந்த திட்டம் வந்து மிக சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். மற்றபடி விவசாயிகள் வந்து இந்த திட்டத்த பத்தி எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும், அவங்க பகுதியை சார்ந்த உழவர் உதவியங்கள்ல இருக்கிற வேளாண் அதிகாரிகள அணுகி, இதற்குண்டான ஆலோசனைகளும், உதவிகளும் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகள பொறுத்தவரைக்கும் எந்த விவசாயியா இருந்தாலும் சரிதான். சிறு, குறு, பெரு எந்த விவசாயிகளும் மகளிர் உட்பட வேளாண் துறையை பொறுத்தவரைக்கும் அனைத்து திட்டங்களும் இப்ப நான் சொன்ன 2 திட்டம் மட்டும் கிடையாது. அனைத்து திட்டங்களும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையோட நோக்கத்தில தான் நாங்க செயல்படுறோம். ஏன்னா, விவசாயிகள் இல்லன்னா எங்களோட துறை கிடையாது. உங்களுக்காக தான் வந்து நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா விவசாயிகள் அனைவரும் வந்து துறை நம்ம தரும் இந்த திட்டங்கள அதிக அளவுல பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.